வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சோகமான சம்பவம் குறித்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். வியட்நாமில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற ஒரு படகு புறப்பட்ட சில நிமிடங்களேயே வெறும் 300 மீட்டர் தூரத்தில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தை நேரில் பார்த்த இந்தியர் ஒருவர் பகிர்ந்துள்ள தகவல் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வியட்நாமின் பிரபலமான சுற்றுலா பகுதிகளில் ஒன்றில் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை காண படகு பயணம் மேற்கொண்டிருந்தனர். பல கரையில் இருந்து புறப்பட்ட சில நிமிடங்களேயே திடீரென வானிலை மோசமடைந்ததாக கூறப்படுகிறது. பலத்த காற்று, உயரமான அலைகள் மற்றும் திடீர் மழை காரணமாக படகு கட்டுப்பாட்டை இழந்து கரையிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் இருந்தபோது படகு கவிழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தை நேரில் பார்த்த இந்திய சுற்றுலா பயணி ஒருவர் ஊடகங்களில் பேசிய போது, எல்லாமே சில நொடிகளில் நடந்துவிட்டது. முதலில் பலத்த காற்று வீசியது, பிறகு மக்கள் அலறத் தொடங்கினர். படகு ஒரு பக்கம் சாய்ந்ததும் அனைவரும் பதற்றமடைந்தனர். சில வினாடிகளில் படகு முழுவதும் கவிழ்ந்து மீட்பு படகுகள் உடனடியாக வந்தாலும் பலரை காப்பாற்ற மிகவும் கடினமாக இருந்தது என்று தெரிவித்துள்ளார். அவரது இந்த விளக்கம் அந்த நேரத்தில் நிலவிய பதற்றமான சூழலை வெளிப்படுகிறது. விபத்து நடந்த உடனே கடலோர காவல்படை மீட்பு குழுக்கள் மற்றும் உள்ளூர் மீனவர்கள் இணைந்து பெரிய அளவில் மீட்பு பணிகளை தொடங்கினர். நீரில் சிக்கிய பல உயிருடன் மீட்கப்பட்டனர். ஆனால் சிலரை தேடும் பணி நீண்ட நேரம் நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்துக்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலின்படி திடீர் வானிலை மாற்றம், பலத்த காற்று, கடலில் உருவான பெரிய அலைகள் ஆகியவை முக்கிய காரணங்களாக இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனுடன் படகின் தொழில்நுட்ப நிலை, பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் பயண விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டனவா என்பதை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த விபத்துக்கு பிறகு வியட்நாமில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. வானிலை எச்சரிக்கை சரியாக வழங்கப்பட்டதா? உயிர்காக்கும் ஜாக்கெட்கள் அனைவருக்கும் இருந்ததா? மோசமான வானிலையிலும் படகு இயக்கப்பட்டதா? போன்ற கேள்விக்கு விசாரணைக்கு பிறகு தெளிவான பதில் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்லும் இந்தியர்கள் வானிலை அறிவிப்புகளை கவனிக்க வேண்டும். பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். உயிர்காக்கும் ஜாக்கெட்டை அணிவைத்து தவிர்க்கக்கூடாது. அவசரகால வழிமுறைகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே நிபுணர்களின் ஆலோசனையாக உள்ளது. வியட்நாமில் நடந்த இந்த படகு விபத்து உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகிறோம். இந்த சம்பவம் குறித்து புதிய தகவல் வெளியாகும் போது அவற்றை உங்களிடம் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி